ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு வார்த்தைகள் பாருங்க. தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நான் உங்களை சிறந்திருக்கும்படி, அப்படின்னா த பெஸ்டா, மேன்மையா, கனத்துக்குரியவர்களா நான் வைக்க போறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன பிரதர் சொல்றீங்க? என் வாழ்க்கையே மோசமான நிலையில் இருக்கு, என் வாழ்க்கையே அவமானத்தில், நிந்தையில், இன்னும் கேள்விக்குறியா, இன்னும் குறைவுகளோடு எல்லாரும் பரிகசிக்கிறவனுமா காணப்படுகிறது. என்ன எப்படி சிறந்திருக்கும்படி செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று. ஆமே, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சிறந்திருக்கும்படி இவன் செய்வன் மாத்திரம் சொல்லாமல் அதில் என்னென்ன சொல்கிறேன்னா, கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கப்பட போகிறாங்களாம். அப்படின்னா ஒரு காலத்தில் இவெல்லாம் அப்படின்ற ஒரு பேசின இடத்துல அந்த பிள்ளை பார்த்தீங்களா, அந்த பர்சன் பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கை எப்படி உயர்ந்திருக்கு, எப்படி அவங்க இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காங்க, எவ்வளோ பலருக்கு இங்கே நன்மையை பகிர்வர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லத்தக்கதாக கர்த்தவங்களை மாற்ற போகிறார். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்ட புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை கனப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் குறைவுகளோடு இருக்கீங்க தெரியல, எதில் குறைவுகளோடு, எங்கே அவமானப்பட்டு நொந்து போயிருக்கீங்க தெரியல. இனி என் வாழ்க்கையில் அவ்வளோதான், இனி முன்னேற்றம் கிடையாது, இனி அவ்வளோதான், இனி என்னால் இதை சாதிக்க முடியாது, இனி அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இப்படி தான் நான் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசித்துருந்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைக்க போகிறார். உங்களை அவனை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதா கர்த்தர் வைக்க உண்மையில தேவனா இருக்கிறார். ஆமே. 2 நாளாகும் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிப்பீங்கன்னா, அங்க சாலமோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். ஆமென். பூமியில் உள்ள சகல ராஜாக்களை பார்க்கலுமா பாருங்க. கம்பேரிசன் எப்படி? எல்லா ராஜாக்களை பார்க்கலும் சாலமோன் எப்படி இருந்தாரா? ஐஸ்வர்யத்திலும் ஞானத்தில் சிறந்தவனாய். ஆனால் அவருக்கு ஈக்குவல் அவர் தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அவருக்கு எப்படி ஞானத்தை கொடுத்தார். சாலமோன் கேட்பார், உனக்கு நான் என்ன வேணும், நீ விரும்புகிறத கேளுன்னு சொல்லும்போது, ஆண்டவரே இந்த தேசத்தை, இந்த மக்களை ஆளுகிற ஞானம் வேணும்னும் போது ஆண்டவர் அளவில்லாத ஞானத்தை கொடுத்து, அதுக்கு முன்னோ பின்ன அப்படியேப்பட்ட ஞானவாணி இல்லை. தேவப்பிள்ளையில் ஞானத்தில் சிறந்து இருந்தாராம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவர் அன்றைக்கி சாலமோனை பார்த்து கேட்டால், நீ விரும்புகிறத கேள், இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு தேவை என்ன சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை சிறந்து இருக்கும்படி செய்வார். அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு படிப்பு வேண்டுமா, ஞானம் வேண்டுமா, வேலை வேண்டுமா, உயர்வுகள் வேண்டுமா, பிள்ளை வேண்டுமா, திருமணம் வேணும், எது வேணுமோ தேவனுக்கு நிச்சயமாய் கொடுத்து உங்களை சிறந்திருக்கும்படி செய்ய உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. எங்களை சிறந்திருக்கம் பண்ணி ஆண்டவரே, எங்களை அழகு பார்க்குற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரப்பா. மற்ற மனுஷரெல்லாம் உலகெல்லாம் எங்களை ஆண்டவரே எப்போ கீழே விழுவான், அவமானத்தப்படுவான்னு பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் ஆண்டவர் எங்களை அழகு பார்க்குற கர்த்தர், அலங்கரிக்கிற கர்த்தர், ஆண்டவரே எங்களை சிறப்பாக வைக்கிற கர்த்தர். ஆண்டவரே 4 பேருக்கு முன்னாடி எங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் வாழ்க்கை அப்படியே நீங்கள் செய்யுங்கப்பா. ஒருவேளை எங்கெல்லாம் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பாங்கன்னா, கர்த்தர்களை உயர்த்தி சிறந்திருக்கும்படி, எங்கள் வாழ்க்கை சிறந்திருக்கும்படி, இங்கே எதிர்காலங்கள் சிறந்திருக்கும்படி, இப்போ செய்கிற வேலைகள் ஆண்டவரே படிப்பு எல்லாவற்றையும் சிறந்திருக்கும்படி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் முழுத கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி வைக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.